அடே என்னடா நடக்குது இங்க? எதைடா ஓவியமா வரையறீங்க? கலிகாலம். திருச்சியில் தடை செய்யப்பட்ட ரத்த ஓவியம் வரையும் கலாச்சாரம். ரத்த ஓவியத்தை வரைந்து தரும் நபர் இன்ஸ்டாகிராமில் ஓவியத்தை வரைந்து பதிவு செய்த சம்பவம் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்று தலை தூக்கியுள்ளது. பிளட் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ரத்தத்தை எடுத்து ஓவியம் வரைந்து விரும்புபவர்களுக்கு அனுப்புவது, குறிப்பாக காதலன் காதலிக்கு அனுப்புவது, காதலி காதலனுக்கு அனுப்புவது போன்ற பழக்கம் புதிதாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. பிளட் ஆர்ட் மையம் என்று ஆரம்பித்து அதனை ஒரு தொழிலாக செய்து வருகின்றனர். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாகும். திருச்சி திருவலைக்காவல் மேம்பாலம் அருகே பெட் ஷாப் என்று ஒன்று வைத்துள்ளார் முகிலன் என்பவர். இவர் ஒரு ஓவியர். ஒரு புகைப்படத்தை கொடுத்தால் அதனை வரைந்து தரும் ஆற்றல் மிக்கவர். இதைவிட இவருக்கு வேறு ஒரு விதமான எண்ணமும் தோன்றியுள்ளது. யாரேனும் ஒருவரது புகைப்படத்தை வரைந்து தனது ரத்தத்தை அந்த ஓவியத்தில் பெயிண்ட் செய்து கொடுக்க சொன்னால் அதை செய்து வருகிறார். இதற்காக சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பக்கத்தையும் உருவாக்கி ரத்தம் எடுப்பது, வரைவது, ஓவியத்தில் ரத்தத்தில் பெயிண்ட் அடிப்பது உள்ளிட்ட அனைத்து காட்சிகளையும் பதிவேற்றம் செய்து வருகிறார். ஏராளமானோர் புகைப்படங்களை கொடுத்து வரைந்து ரத்தத்தில் பெயிண்ட் செய்து வரும் நிகழ்வு தற்போது அரங்கேறி வருகிறது. இதற்காக ஸ்ரீரங்கம் தேவி தெரு பகுதியில் ஒரு ரத்த சேமிப்பு நிலையத்தில் ரத்தத்தை சேமிக்கக்கூடிய வேலையும் இவருடைய ஊழியர்கள் இருவரும் செய்து வருகின்றனர். 2 ml ரத்தத்தை எடுத்து அதன் மூலம் ஓவியத்தில் பெயிண்ட் செய்து கொடுக்கிறார். 1500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை அளவுக்கு ஏற்றாற்போல் புகைப்படத்தில் இதற்கு கட்டணமாக வசூலிக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பில் ரத்தத்தில் ஓவியம் வரைவதை தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது திருச்சியில் ஒருவர் இதனை துவக்கி சமூக வலைதளத்தில் அவர்களின் ரத்தத்தை எடுப்பதில் இருந்து வரைவது வரைக்கும் காட்சிகளை பதிவு செய்து பதிவேற்றம் செய்திருக்கிறார். பொதுவாக மருத்துவரின் பரிந்துரையின்றி ரத்தம் எடுப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை மக்கள் உணர வேண்டும் என வேதனை தெரிவிக்கின்றனர் மருத்துவ துறையினர்.